தேவன் தாம் செய்கிற உடன்படிக்கை ஒருபோதும் மாற்ற மாட்டார். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அவர் நிச்சயமாய் உங்களுடைய கண்ணீர் ஜெபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒருவேளை ஏழைகளாக இருக்கலாம், ஒருவேளை நம்பிக்கையற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய நிகழ்ச்சிகளிலும் எல்லா ஜெப கூட்டங்களிலும் உங்களுக்காக நாங்களும் சேர்ந்து ஜெயிப்போம். அப்படி கண்டிப்பாக கர்த்தர் மத்தேயு 18:19 படி உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம் உடன்படிக்கை. லூக்கா 22 நாம் இதை பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன் தம்முடைய சீடர்களிடத்தில் சொல்கிறார், புது உடன்படிக்கை உங்களுக்காக நான் ஏற்படுத்துகிறேன். ஆதியாகமம் 9 பார்த்தால் 10 முதல் 16 கர்த்தர் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணார். இனி பூமி முழுவதையும் நான் அடிக்க மாட்டேன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அல்லவா, நான் ஆஸ்திரேலியா சென்ற போது சில்லுங்கிற பதிலோடு செல்லும் போது ஐஸ் கட்டில் பெருசாக வந்து விழுந்தது. வார்னிங் கொடுக்கப்பட்டது, ரோட்டில் யாருமே போகக்கூடாது, பத்திரமான மால் சுப்பிரமணியன் போய் விழுந்து கொடுக்கின்ற. இப்படி திடீரென்று எங்களுக்கு முன்னும் பின்னும் 2 ரெயின்போ பார்த்தோம். என் லைஃப்பில் வேறு எங்கேயும் நான் பார்த்தல. எத்தனை நாடுகள் போயிருக்கேன், அந்த மாதிரி பார்த்துட்டேன். எனக்கு ஒரே சந்தோஷம், நிச்சயமாய் நமக்கு சேதம் வராது. ஆனால் அவன் டெலிவிஷனில் சொல்கிறான், ரேடியோவில் சொல்கிறான், எங்கள் கார் மட்டும் போதும் எத்தனையோ கிலோமீட்டர் ஒரு கூட்டத்துக்கு. அதையும் சொல்கிறான், காரை ஒதுக்குன்னு சொல்கிறான். ஆனால் அந்த 2 வானங்களை பார்த்தோன்னே எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. தேவன் தாம் செய்கிற உடன்படிக்கை ஒருபோதும் மாற்ற மாட்டார். தாவீதோடு அவர் உடன்படிக்கை பண்ணினார். சங்கீதம் 89:34 அந்த உடன்படிக்கை நான் மீற மாட்டேன்னு சொன்னார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணினார். யாத்ராம் 2:24 நிச்சயமாக என் ஜனத்தை எகிப்து நான் அழைத்து வருவேன் என்று அவர் உடன்படிக்கை பண்ணினார். நிச்சயமாகவே கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை? யோவான் 6 நாம் பார்ப்பது போல, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தில் பானம் பண்ணுவதற்கு நித்திய ஜீவன் உண்டு. I am giving my flesh, I am giving my blood. நமக்கு ரட்சிப்பு உண்டாக இயேசு தம்முடைய சரீரத்தை தம்முடைய இரத்தத்தை கொடுத்தார். இதை நினைவு கூறும்படி நாம் ஹோலி கம்யூனியன் பங்கு பெறுகிறோம். ஒவ்வொரு முறையும் பங்கு பெறும் யோசித்தோமா, நம்முடைய சரீரம் கிறிஸ்துவோடனே சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவின் சரீரமாய் மாறுகிறதா என்று யோசித்தோமா? எபிரேயர் 9:14 பாருங்கள். பரிசுத்த அந்த ரத்தம் நம்முடைய மனசாட்சி செத்த கிரீடரை சுத்திகரிப்பதை நிச்சயம். கர்த்தருடைய ரத்தம் நம் ரத்தத்தில் கலக்கிறது. நம் அழுகின மனசாட்சி உயிர்ப்பிக்கிறது. செத்து போகிற மாயான காரியத்தை நம்மை சுத்திகரிக்கிறது. அது மாத்திரமல்ல, ரோமர் 8:11 கிறிஸ்துவை மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்த ஆவியானவர் நம்முடைய பாவமுள்ள சரீரங்களை கிறிஸ்தேசுவின் சரீரத்தை போல மாற்றுகிறார். பிலிப்பியர் 3 அது நம்மால் அதிகமாய் விளக்க முடியாது, ஆனால் ப்ராக்டிக்கலாய் பார்க்கக்கூடிய ஒரு காரியம். எத்தனையோ கடின உள்ளமுள்ளவர்கள் இயேசுவின் சிலுவையின் அன்பால் ரட்சிப்புகள் வருவதை பார்க்கிறோம். அது இலவசம், தேவனுடைய கிருபை. எபேசியர் 2:7-8 அந்த கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை இலவசமாக இந்த கிருபை பெற்றோம். எதற்கு? உன்னதங்களில்
அதிகாரம் படிக்கு. ஆம், இது எப்படி மாறும்னு நீங்கள் நினைக்கலாம். அநேக வருஷங்களுக்கு முன்னாடி முதலாக ஜான், மார்ட்டின் என்று 2 பேர் இருந்தார்கள். மார்ட்டின் எல்லாவற்றையும் பின்தங்கினமாக இருந்தார். ஸ்கூலில் லாஸ்ட் ரேங்க் எடுக்க வந்தான். டீச்சர்ஸ்க்கு அவன் ஏன் இப்படி இருக்கான், மந்த புத்தியாக இருக்கான் தெரியாது. ஆனால் அவனுக்கு சீனியர் அண்ணன் ஜான் எல்லாவற்றையும் ப்ரைஸ் எடுப்பான், எல்லாவற்றையும் கோல்டு மெடல் இருப்பான். ஆனால் அந்த அண்ணன் என்ன பண்ணான்னு தெரியுமா, வீட்டுக்கு வரவே தான் தம்பி சோர்ந்து போகக்கூடாதுன்னு தான் கிடைச்ச எல்லா கப் எல்லாத்தையும் மாற்றி நூல் வச்சு 2 பேரும் சிரித்து சந்தோஷப்படுவாங்க. ஜான் சொல்லுவான், மார்ட்டின், நான் ஓடி ஜெயிக்கல, நீ ஓடி ஜெயித்த அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துவான். நாட்கள் கடந்தானே ஒரு 2 வருஷம் இந்த 2 பேரை வரவே இல்லை. ஹெட் மாஸ்டருக்கு ஒரே சந்தேகம், பிரின்சிபல் ஏன் 2 பேர் ஸ்கூலுக்கே வரல அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டார். சரி வருவாங்க, ஏன்னா ஜான் நல்லா படிக்கிறவன், ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க், எங்கே போனாலும் மெடல் வாங்கிட்டு வரும். 2 வருஷம் கழித்து மார்ட்டின் மட்டும் வந்தான். பிரின்சிபல் பார்த்தாரான்னு ஒன்று கேட்கல. அவன் நல்லா ஓடுனான், நல்லா படித்தான். அப்போ டீச்சர்ஸ் எல்லா பிரின்சிபல் ரூமுக்கு வந்து மார்ட்டின்கிட்ட கேட்டாங்க, எப்படி நீ இப்படி மாறினன்னு கேட்டான். அப்போ மார்ட்டின் அழுதுகிட்டே சொன்னான், உங்களுக்கு தெரியாது, என்னுடைய இருதயத்தின் வாழ்வுகள் ரொம்ப பலவீனமாகப்பட்டது. என் இருதயம் 90% ஒழுங்காக ஒர்க் பண்ணாது. ஆகையினால்தான் ஸ்கூலில் என்னால் படிக்க முடியாது, ஓட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கட்டத்தில் நான் சார ஸ்டேஜ் வந்துச்சு, என்னை ஆஸ்திரி கொண்டு போனாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஜான் அடிக்கடி சொல்லுவான் என்கிட்ட, உனக்கு ஏதாவது வந்துச்சுன்னா நான் தான் முதல்ல என்னுடைய இதயத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லுவான். ஸோ நான் தேட்டரில் இருக்கும்போது ஜானுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அவனுடைய பிரெயின் டெட் ஆச்சு. உடனே ஜானை ஹெலிகாப்டரை கொண்டு வந்து மார்ட்டினுடைய இதயத்தை தூக்கி போட்டு ஜானுடைய இதயத்தை வச்சாங்க. அது செயலாற்ற ஆரம்பித்தது. ஜான் மாதிரி ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க ஆரம்பிச்சு, ஜான் மாதிரி ஓடாச்சு, ஜான் இறந்துட்டான். இதே தியாகம்தான் ஏசப்பா நமக்காக பண்ணார். புது உடன்படிக்கை தம்முடைய சரீரத்தினால நம்ம புதிதாக மாற்றினார். தம்முடைய இரத்தத்தினால நம்ம பரிசுத்தமாக்கினார். பழைய சட்ட திட்டங்களால் அல்ல, பழைய சடங்காச்சாரங்களால் அல்ல, பழைய பெரிய பெரிய ஃபிலாசபினால் அல்ல, சிம்பிளாக என் பிளட்டை வாங்கிக்கப்பா, அழுக்கிறத்தோடு போட்டு, கெட்ட ரத்தம் போட்டும், ஹை கொலஸ்ட்ரால் ரத்தம் போட்டு, பாவம் செய்கிற அந்த மாம்சம் போட்டும், கலாத்தியர் 2:20, கலாத்தியர் 6:14, நீ என்னை போல புது சிருஷ்டின்னு சொல்ற. இதை டீப்பாக திங்க் பண்ணி பாருங்கள். அதை நினச்சி ஹோலிக்கு பங்கு பெறுங்க. அதை நினச்சிட்டே இருங்க. சிலுவையின் பாடுகளை அணிகளை நான் கொள்ளுங்க. நீங்களே இயேசுப்பா மாதிரி மாறிடுங்க. ஜெயிப்போமா? அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கும் கூட அநேகர் கிறிஸ்தவராக இருந்தும் நற்கரணையில் பங்கு பெறுறதே கிடையாது. நற்கரணை அப்படின்னா எழுந்திரிச்சு போயிடுவாங்க. அது யார் மேலே கோவப்பட்டு எழுந்திரிச்சு போகிறான்னு தெரில. நான் கடைசியாக போன சர்ச்சில் பாதி பேர் எழுதி போயிட்டாங்க. பிற்பாடு தான் கேள்விப்பட்டேன், அந்த சர்ச்சில் 2 பிரிவு. ஒரு பிரிவு இயர் செய்கிற நன்மையான காரியம் சப்போர்ட் பண்ணுது, இன்னொரு பிரிவு விரோதமாக இருக்கு. அப்பா, உங்களுடைய புது உடன்படிக்கையின் அர்த்தத்தை தெரியாமல் இருக்காங்களே ஏசப்பா. ஒவ்வொரு முறையும் உங்களுடைய ஹோலி கம்யூனியன் நம்ம நினைவு கூறும்போது 1 Corinthians 12:24 படி உண்மையாகவே உம்மை போல மாறணுங்கிற எண்ணம் நமக்குள்ள அதிகரிக்குது.
உம்முடைய பிள்ளைகளாக மாறணுங்கிற எண்ணம் எங்களுக்கு தோன்றுது. அதற்காக ஸ்தோத்திரம். இன்றும் உம்முடைய அன்பு பிள்ளைகள் உம்முடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் புசிக்கிறவளாக காணப்பட்டு அவருடைய அழுக்கு நிறைந்த அப்பா செத்து போன பாவத்தில் செத்து போன அக்கிரமத்தில் மரித்து போன மாம்ச ரத்தம் களைந்து போகப்படட்டும். ஒவ்வொரு செயின்ட்டாக மாற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.